வாழும் சுதேசி பேராசிரியர் பற்றி வெளிப்படையாக சொன்ன விஷயம் 30 ஆண்டு சரித்திரம் செம்ம மாசு. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழக பாஜக சார்பில் வெற்றி வேட்பாளர் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிட உள்ளார். இவருக்கு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களின் ஆதரவு மட்டுமில்லாமல் அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவு இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாடு வஉசி எழுச்சி நல சங்க நிறுவன தலைவர் அண்ணாமலை ராஜன் பிள்ளை அவர்கள் பேராசிரியர் பற்றி சுவாரஸ்யமான தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் கடந்த 30 வருடமாக வஉசி செய்த சேவையை பின்பற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார். வாழும் சுதேசியாக பேராசிரியரை மக்கள் பார்க்கின்றனர். அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவிக்கரம் நீட்டியவர் பேராசிரியர் தான். வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதிகள் போட்டியிட உள்ளார். அவருக்கு எங்களின் ஆதரவு மட்டுமில்லை, அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவு பெற்று சட்டமன்றம் செல்வர் என உறுதியோடு தெரிவித்தார். இதன் மூலம் பாஜகவின் வெற்றி உறுதியாகியுள்ளது என்றே கூறப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அண்ணாமலை ராஜன். தமிழ்நாடு வஉசி எழுச்சி மாநில சங்கத்தின் நிறுவன தலைவராக உள்ளேன் மற்றும் மாநில தலைவர். நமது நாடு வெள்ளக்காரனிடம் அடிமைப்பட்டு கொண்டு இருந்த போது அதை எதிர்த்து தென்னிந்தியாவில் நமது தேசிய தலைவர் செக்கெழுத்த செம்மல் வஉ சிதம்பரனார் அவர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினார். அதுல பிரதானமா அவர் செஞ்சது என்ன கேட்டீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு பால்வேறு ஐட்டத்துல அவர் எதிர்த்து வழக்கறிஞர் தொழில் ரீதியா போராடி இருக்காரு. இன்றைய காலகட்டத்துல நமது அனைத்து சமுதாய மக்களுடைய அன்பை பெற்றவரும் பண்பாளரும் பேச்சாளரும் எதிர்கட்சிகளுக்கு சின்ம சுப்பிரமா விளங்கும் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள், தமிழ்நாடு பாஜக மாநில பொய்ச்சாளர் அவர்கள், அவர் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நமது வஉசி ஐயா செஞ்சு வந்த சேவைகளை மிக சரியாக அனைத்து இடத்திலையும் கொண்டு சேர்த்தார். சுதேசி இயக்கத்தை, அந்த சுதேசி இயக்கத்துக்கு தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை அவர் செலவு பண்ணியிருக்கார். மற்றும் நம்ம வஉசி ஐயாவுடைய புகழ்களை, அவருடைய செஞ்ச சேவைகளை அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலையும் அவரை கொண்டு போய் சேர்த்துள்ளார். அவர் எங்க போனாலும் சுதேசி 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 அவர் உயிர் மூச்சு கொண்ட கொள்கை கணக்காக அவர் சுதேசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வஉசியுடைய ஐயாவை பெருமை சேர்க்கும் விதமாக, நம்ம இந்தியாவுடைய சுயசார்பு பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக நம்ம ஐயா தொடங்கி வச்ச சுயசார்பு சுதேசி இயக்கத்தை உயிர் மூச்சா எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்தார். அப்புறம் அனைத்து சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பா சுயாசி பட்டாசு தொழிலாளர்களுடைய பிரச்சனையாலும் சரி, மற்றபடி எந்த சமுதாயத்துடைய பிரச்சனை அதை சம்பந்தப்பட்ட துறையில் ரீதியாகவும் அமைச்சர் ரீதியாகவும் சந்திச்சு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சுறாரு. இது அனைத்து சமுதாய மக்கள் மத்தியில நல்ல அவருக்கு நன்பெயர் இருக்கு. எதிர்கட்சிகளுடைய எந்த கோயில்களாலும் சொல்லி எந்த சமயத்தினாலும் அவருக்கு எந்த ஒரு சுழிவின்றி யதார்த்தமான முறையில அவங்களுக்கு நேர்த்தியான முறையில பதிலளிக்கிறார். அவர் கணக்கா சிறந்த பதிலளிக்கக்கூடிய ஒரு தலைவரை இப்ப சமீப காலத்துல நான் பார்த்ததில்லை. ஒண்ணு, அவர் இப்ப தற்போது மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளராக அறியப்படுகிறார். அவர் மதுரை தெற்குல போட்டிட்டார்னா அவர் வெற்றி அமோகமா வெற்றி பெறுவார். அந்த சூழ்நிலை அவருக்கு நிலவுகிறது. ஆக நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் ஐயா ராமசாமி சார் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார். அவருக்கு நமது வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து அவர் அமோக வெற்றி பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.